ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சட்டத்தால் யுத்தம் செய் நீதிபதி கே சந்துரு அவர்கள். ஸோ அவங்க எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வீடியோவுமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். பட் அதே இன்ஃபர்மேஷன் தான் மறுபடியும் சொல்ல போகிறோம். யாராச்சும் புதுசாக ஒரு 1-2 பேர் பார்த்தா அவங்களுக்காக தான் இந்த சேம் இன்ஃபர்மேஷன். என்னென்னா வந்து இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு 30 வழக்குகள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 30 வழக்குகள்னால் அந்த வழக்கை பற்றி, அந்த வழக்கு எப்படி ஆரம்பிச்சிச்சு, அதுக்கு முன்னாடி அந்த வழக்கில் வந்து என்ன சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு, இப்போ சட்டத்திட்டங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, காலனி ஆதிக்கத்தில் வந்து எந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்துச்சு, இப்போ என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எதனால் வந்து சேஞ்ச் பண்ணாங்க, இப்போ அந்த வழக்கு போட்டது யார், அவங்களோட ஃபோட்டோ, அப்போ அந்த வழக்கு போட்டுட்டு அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு நியாயம் கிடச்சிச்சு, அந்த வழக்கோட ஜட்ஜ்மெண்ட் என்ன, அதுக்கு யார் வந்து தண்டனை வாங்கினாங்க, யாருக்கு வந்து எவ்வளோ ஃபைன் போட்டாங்க, இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான் வந்து ஒரு வழக்கில் இருக்கும். அவங்களோட பர்மிஷனோட அவங்களோட ஃபோட்டோ இருக்கும், இல்லைனா அவங்களோட ஃபோட்டோ இருக்காது. இந்த மாதிரி ஒரு 30 வழக்குகள் இந்த புத்தகத்தில் இருக்கும். நிறைய வந்து பெண்கள் சார்ந்த வழக்குகள் வந்து நிறையா இருக்கும். ஏன்னா வந்து பெண்கள் வந்து தைரியமாக வீட்டிலேருந்து வெளியில் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா சொல்லணும் அப்படின்றது தான் வந்து முக்கியமாக இந்த புத்தகம் வலியுறுத்தும். நீதிபதி கே சந்துரு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தாமதமாக கொடுக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீதிபதி அந்த காலகட்டத்தில் வந்து 1,00,000 வழக்குகளை வந்து ஃபைசல் பண்ணி வச்சுருக்காங்க. நியாயத்து பக்கம் நின்று அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து சில வழக்குகள் தான் வந்து எடுத்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி வந்து அவர் கேள்விப்பட்ட அந்த வரலாறில் பதியப்பட்ட வழக்குகளுமே அதில் இருக்குது. ஒரு 30 வழக்குகள் இருக்கும். நம்ம ஒரு 10-15 வழக்குகள் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது வந்து 20வது வழக்கு. இந்த புத்தகம் எதுக்குன்னா, இந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த புத்தகத்தை நம்ம வந்து படிக்கும் போது நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை வரும்னா, நீதிமன்றத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ நம்ம வந்து பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒன்று தோணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளாவே வந்து கையில் வன்முறையை எடுத்துக்கூடாது அப்படின்றது ஒரு தோணும். இன்னொன்று வந்து நம்மளே வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியாது, இப்படி நமக்கு ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க, அதனால் ஒன்று வன்முறையை எடுக்கணும்னு தோணும், இல்லைனா வந்து நம்மளை வருத்திக்கிட்டு தான் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியாமல், இல்லைனா பயந்துக்கிட்டு அப்படியே இருக்கணும்னு தோணும். இதெல்லாம் இல்லாமல் எதா இருந்தாலுமே வந்து வெளியில் வந்து நீதிமன்றத்துக்கு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த புத்தகம் வந்து ஏற்படுத்தும். கே சந்துரு பற்றி நான் சொன்னது வந்து ஒரு சின்ன விஷயம். பட் அவர் காலகட்டத்தில், நீதிபதி அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய வழக்குகள் வந்து முடிச்சு வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் வழக்குகள் தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். வரலாறில் பதியப்பட்ட நிறைய வழக்குகள் இருக்குது. காலம் தனியும் போது அந்த வழக்குகளையுமே நம்ம இந்த மாதிரி புத்தகமாக போடுறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம். நீதிபதி கே சந்துரு அவர்கள் பற்றி ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா வந்து, நீங்கள் வந்து சூர்யா அவர்கள், ஞானவேல் ராஜா அவர்கள் வந்து இயக்குன ஜெய்பீம் படம் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சூர்யா அவர்கள் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருந்திருப்பாங்க. அந்த அட்வொகேட் வந்து நீதிபதி கே சந்துரு அவர்கள், இந்த புத்தகத்தில் இருந்து நீதிபதி கே சந்துரு அவரோட கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன் தான் வந்து அந்த படமே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். பட் அவங்கள பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கூகுளில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு 20வது வழக்கு. மரம்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு. அதாவது வந்து மரத்துக்கு கூட வந்து நீதிமன்றம் வந்து நீதி கொடுத்துருக்கு அப்படின்றது. இன்னொன்று முக்கியமாக இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து ரொம்ப வசதி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி போட்டாலே நீதிமன்றம் வந்து அது ஒரு முக்கியமான பிரச்சனை, பொது பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து அதுக்குமே தீர்வு வழங்கியிருக்குன்னு சொல்லி சில விஷயங்களை வந்து குறிப்பு எடுத்து காட்டுறது தான் வந்து இந்த ஒரு பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆரம்பத்துலேயே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, இந்த புத்தகத்தில் முன்னுரையிலே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மூதாட்டி வந்து ஒரு போஸ்டர் கார்ட்லேருந்து எழுதி அமைச்சிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, அதாவது என்னோட வீட்டு அந்த 2 படிக்கட்டு வந்து மாநகராட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ரோடை வந்து ஆக்கிரமித்து 2 படிக்கட்டு கட்டியிருக்கீங்கன்னு சொல்லி அந்த படிக்கட்டை வந்து இடிக்க வராங்க. அதை இடிச்சிட்டாங்கன்னா என்னால் வந்து வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது, வீட்டுக்குள்ளே போக முடியாது, நான் வந்து வீட்டு சிறைமை வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், எனக்கு வந்து வசதி இல்லை, எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, ஒரு அட்வொகேட் வச்சு வாதாடுற அளவுக்கு எனக்கு வந்து வசதியும் இல்லை, எனக்கு உடம்புல தெம்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போஸ்டல் கார்டு எழுதி மதுரை அமர்வு நீதிமன்றத்துக்கு வந்து அனுப்புகிறாங்க. அந்த போஸ்டல் கார்டு எடுத்து நீதிமன்றம் வந்து உண்மையிலே அது வந்து அந்த படிக்கட்டு வந்து ரோடை வந்து எத்தனை அடி வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு, உண்மையிலே அதை ஆக்குப்பை பண்ணியிருக்கா, அதை உண்மையிலே இடித்து தான் ஆகணுமான்னு சொல்லி ஒரு பெரிய மாநகராட்சி கூட அவங்கள வந்து விசாரணை கூட்டிகிட்டு வந்து அந்த ரோடு மேப்பு எல்லாத்தையுமே வாங்கி லாஸ்ட்டில் வந்து அது வந்து ஒரு 0.25%, அதாவது 1 சென்டிமீட்டர் சொல்லுவாங்களா, அந்த 1 அடின்னு சொல்லுவாங்களா, அது வந்து 1/4 அடி தான் வந்து அந்த ரோடை வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. அதனால் வந்து அந்த 2 படிக்கட்டை வந்து இடிக்கணும்னு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டிக்கு வந்து தீர்வு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க போட்டது வந்து ஒரே ஒரு போஸ்டல் கார்டு, ஆனால் அதில் வந்து அந்த மூதாட்டிக்கு வந்து ஒரு தீர்வு வந்து கிடைச்சிருக்கு நீதிமன்றம் மூலியமாக. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு ஒரு போஸ்டல் கார்டு போடுற மூலியமாக கூட உங்களுக்கு வந்து ஒரு தீர்ப்பு கிடைக்குன்றது தான் வந்து இந்த பகுதியில் வந்து சொல்ல வராங்க. இந்த ஒரு மூதாட்டி கேஸை வந்து நம்ம முன்னுரையிலே சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலையுமே வந்து நம்ம அதை அப்லோட் பண்ணியிருப்போம் அந்த கேஸை பற்றி. இப்போ வந்து இந்த மரத்துக்கெலாம் வந்து நீதி கிடைச்சிருக்கு, அதையுமே இங்கே சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா,
கிடியன் என்ற ஒரு அமெரிக்க குற்றவாளி நீதிமன்றத்தில் தண்டனை பெற்று மேல் நீதிமன்றங்களில் எல்லாம் மேல்முறையீடுகள் செய்து தோற்று போனான். கடைசியாக அமெரிக்க உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் ஒன்றை எழுதினான்னு சொல்லிட்டு கிடியன் அப்படின்ற ஒரு அமெரிக்க குற்றவாளி என்ன பண்ணியிருக்கான் வந்து மேல் நீதிமன்றங்கள் எல்லாத்துக்குமே வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்கான். அவனோட பிரச்சனைகள் அவனுக்கு கொடுத்த தண்டனைகள் பற்றி பட் எல்லாத்துலேயுமே வந்து அவன் தோற்று தான் போயிருக்கான். பட் அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கான்னா உச்சநீதிமன்றத்துக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கான். இந்த மாதிரி வந்து என்னோடய வழக்கு வந்து ரொம்ப ரொம்ப எடுத்துக்க மாட்டாங்க, யாருமே வந்து எனக்கு நீதி வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் மறுபடியும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு வந்து ஒரு லெட்டருமா எழுதி போட்டிருக்கான். அந்த உச்சநீதிமன்றத்துலேருந்து ஒரு 11 பேர் அடங்கி ஒரு 12 பேர் குழு தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்பாங்களாம். ஸோ அந்த லெட்டர் எடுத்து அதை பார்த்து உண்மையிலேயே அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கான்னு சொல்லி அந்த லெட்டரை எடுத்து அதை விசாரித்து அந்த கேஸை மறுபடியும் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணி பார்த்து இல்லை நீங்கள் வந்து அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்ததுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமே வந்து பெருசாக இல்லை, நீங்கள் வேணுக்குமே தான் வந்து அந்த குற்றவாளிக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அந்த அந்த தண்டனையை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரி வந்து கிடியன் அப்படின்ற ஒரு அமெரிக்க குற்றவாளி நீதிமன்றத்துக்கு ஒரு கடிதம் மூலியமாக வந்து ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிருக்காரு அப்படின்றாங்க. அமெரிக்காவில் வந்து அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நடந்ததான். அதே மாதிரி வந்து நம்ம தமிழகத்திலே வந்து அந்த மாதிரிலாம் இருக்கான். 1970க்கு அப்புறமே வந்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு அனுப்புகிற ஒரு போஸ்டல் கார்டு மூலியமாக கண்டிப்பாக வந்து உங்கள் பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண முடியும். நீதிமன்றமாகவே வந்து வேறு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் மூலியமாகவோ இல்லை அவங்களே வந்து சில அட்வொகேட்டை வந்து அசைன் பண்ணி உங்களோட பிரச்சனையை எடுத்து உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியும்னு சொல்லி 1970க்கு மேலேருந்தே வந்து நீதிமன்றம் வந்து அப்படிலாம் வந்து பண்ணியிருக்கான். அதுக்குன்னு சொல்லிட்டு சில ப்ரொசீஜர் இருக்கான். அதாவது வந்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புவீங்களா, அது வந்து அங்கே உள்ள ஹெட் அவர்கிட்ட போகுமா, அவர் அதை படித்து பார்த்துட்டு உண்மையிலே பொது பிரச்சனையா இல்லை வேறு எதுவும் இதை சோர்ஸ் மூலியமாக நம்ம இந்த இஷ்யூ வந்து கிளியர் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க சில அட்வொகேட்டை வந்து அசைன் பண்ணி அந்த கேஸ் நடத்த சொல்லுவாங்களாம். அப்படி அந்த கேஸ் நடந்து அதில் நிறையா வந்து தீர்வு கிடைச்சதுமே இருக்கான். அதுதான் வந்து இங்கே சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நமது நீதிமன்றங்களிலும் அஞ்சல் அட்டையில் எழுதினாலே நீதி கிடைக்குமா என்று பலருக்கும் சந்தேகம் எழும். நீதிமன்றத்துக்கு வந்த கடிதத்தையே வழக்காக எடுத்து விசாரிக்கும் நீதிமுறை நமது உச்ச நீதிமன்றத்திலும் 1970ஆம் வருடத்துக்கு பிறகு கடைபிடிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு 1970க்கு அப்புறமே வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கடிதம் எழுதி போட்டால் அதை வந்து பார்த்து அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு தீர்வுமே கொடுத்துருக்கதையும் சொல்கிறாங்களாம். சுனில் பாத்ரா என்ற ஒரு கைதி தனது சக கைதி தனிமை சிறையில் வைக்கப்பட்டுள்ளதை பற்றி உச்சநீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதினான்னு சொல்லிட்டு இந்த சுனில் பாத்ரா அப்படின்ற ஒரு கைதி என்ன பண்ணியிருக்காங்களா உச்சநீதிமன்றத்துக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதாவது என்னோட சேர்ந்து தண்டனை பெற்ற ஒரு கைதியை வந்து தனி சிறையில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஒரு வழக்கில் வந்து ஒருத்தவங்க வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்து தான் வந்து அவங்கள தனி சிறையை அடைக்கணுமா. அதாவது தனி சிறையில் அடைக்கிறதே வந்து ஒரு தண்டனை தானா. ஆனால் வந்து அந்த தண்டனை கொடுக்காம நார்மலாக ஏதாச்சும் ஒரு தப்பு சொன்னால் வந்து சும்மாவெல்லாம் போய் ஒருத்தவங்களை வந்து தனி சிறையில் அடைக்க முடியாதான். ஏன்னா அதுவே வந்து ஒரு தண்டனை தான். அப்படின்றக்கப்ப இவங்களுக்கு வந்து தண்டனை வந்து தனி சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த மென்ஷனும் பண்ணல. ஆனால் அவரை வந்து தனி சிறையில் அடைச்சிருக்காங்க. அதுவே வந்து அவருக்கு வந்து ஒரு மென்டல் ப்ரெஷர் ஆகி அது ஒரு அவர் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு வந்து ஒரு சக கைதி வந்து லெட்டர் எழுதி போட்டிருக்காரு. அதை வந்து விசாரித்து அவரை வந்து தனி சிறையில் வைக்காதீங்க, அந்த மாதிரி நம்ம ஒன்றும் அவருக்கு தனி சிறையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தண்டனை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவரை வந்து தனி சிறையிலேருந்து எடுத்திருக்காங்களா. இந்த மாதிரி வந்து கைதி ஒரு லெட்டர் உச்சநீதிமன்றத்துக்கு எழுதி போட்டும் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. தனிமை சிறை என்பது ஒரு தண்டனையாக மட்டுமே சிறை விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேறு எக்காரணங்களினாலும் ஒரு கைதியை தனிமை சிறைக்குள் தள்ளக்கூடாது என்று கூறினார்கள். அவ்வழக்கின் தீர்ப்பிலேயே எல்லா மாநில அரசுகளும் சிறைச்சாலையின் சீர்திருத்தங்கள் கொண்டு வர உத்தரவிட்டார் நீதிபதி கிருஷ்ணய்யர் சொல்லிட்டு அந்த வழக்கோட நீதினால எல்லா நீதிமன்றங்களையும் எல்லா நீதிமன்ற இந்த வழக்கோட தீர்ப்புனால என்ன பண்ணியிருக்காரு அந்த கிருஷ்ணய்யர் அப்படின்ற நீதிபதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிறைச்சாலையில் வந்து நிறைய சீர்திருத்தங்களையுமே வந்து கொண்டு வந்திருக்காராம். இந்த ஒரு வழக்கோட ஒரு தீர்வுனால அதையுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அதையுமே வந்து அந்த கடிதமாக வந்து அனுப்புறதுல வந்து எப்படி நம்ம அனுப்பணும், அது எப்படி ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி அதையுமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா, அதனால் சில விஷயம் அந்த புது பிரச்சனை மட்டும் தான் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்பதையுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடித புகார்களின் மூலம் நீதி வழங்குவதை இன்று அநேகமாக நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டு விட்டது. ஒவ்வொரு நீதிபதியும் தனக்கு வரும் கடிதங்களை எல்லாம் வழக்காக எடுத்துக்கொண்டு விசாரித்து தீர்ப்பளிக்க முடியாது. அதற்காக சில வரைமுறைகளை நீதிமன்றம் வகுத்துள்ளது. ஒரு நீதிபதி தனக்கு வரும் கடிதம் பொது முக்கியத்துவம் வாய்ந்தது என்றோ அல்லது கடிதம் எழுதியவருக்கு வேறு எப்படியும் நீதியளிக்க முடியாது என்றோ கருதினால் அவர் அக்கடிதத்தை தலைமை நீதிபதியிடம் அனுப்ப வேண்டும். தலைமை நீதிபதி அதை பொதுநலன் கருதிய வழக்காக எடுத்துக்கொண்டு அதை அவராகவோ அல்லது மற்றொரு நீதிபதியிடமோ விசாரிக்க உத்தரவிடலாம். கடிதத்தில் உள்ள தரவுகள் போதவில்லை என்றால் நீதிமன்ற ஆணையராக ஒரு வழக்கறிஞரையோ அல்லது சமூக சேவகரையோ நியமித்து அவ்வழக்கு பற்றிய தகவல்களை திரட்டி தீர்ப்பளிக்கலாம். ஏன் இவ்வளவு விரிவான முன்னுரை என்று கேட்கப் போகிறீர்கள் என்று தெரியும். பொது இடங்களில் உள்ள மரங்களுக்கு பேச தெரியாது. அப்படி அம்மரங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்கள் பற்றி உயர்நீதிமன்றத்திற்கு வந்த சில வழக்குகளை பார்ப்போமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரொசீஜர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, மரங்களுக்காக வந்து சில உயர்நீதிமன்றத்துக்கு லெட்டர் பேட்லாம் வந்திருக்கு. அதுக்கு வந்து ஒரு முக்கியம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க
ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த கரண்ட்டு கம்பை வந்து வைக்கணுமா, மின் வாரியத்திட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மின் வாரியம் வந்து என்ன சொன்னாங்களாம், உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கரண்ட்டு அந்த லைன் கொடுக்கணுன்னா அந்த இங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது, அது வந்து ஒரு 100 வருஷம் மரமாக, அந்த மரத்துக்கு இடையில தான் வந்து அந்த ஒயர் போகுது, அதனால் வந்து நான் யோசிச்சு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சுற்றி போனால் வந்து 1 கிலோமீட்டர் 2 மீட்டர் சொல்லி கொடுக்கணுமா. இது என்ன பண்ணியிருக்காரு, அவர் போய் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. யாருன்னா அதை வந்து மென்ஷனே பண்ணலையாம். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு போஸ்டர் கார்டில் எழுதி அந்த மரம் வந்து 100 வருஷம் பழமையான மரம், அதை வந்து வெட்டக்கூடாது, இவங்க வந்து அந்த மின் வாரியத்துக்காக அதை அந்த போஸ்ட் கம்பத்துக்காக அதை வெட்டினா கூட வெட்டிடுவாங்க, ஏன் வந்து அந்த மரத்துக்குள்ளே தான் வந்து நம்ம லைன் கொடுக்கணுமா, ஏன் சுற்றி கொடுக்க முடியாதா, அந்த மரம் வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி, நாங்கள் 100 வருஷமாக அந்த மரத்தை வந்து நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் இப்படி சொன்னாலுமே வந்து மரம் வந்து இயற்கையை சார்ந்தது, அதை வந்து நம்ம அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மரங்களுக்குமே வந்து நீதி வாங்கி கொடுத்துருக்காங்களாம். இது என்ன பண்ணியிருக்காங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் விசாரித்து அந்த மின் வாரியத்தை வந்து நீதிமன்றம் வந்து தானாகவே அந்த கேஸ் எடுத்து அந்த கார்டு மூலியமாக வந்து அந்த ஒரு ரெக்வஸ்ட் எடுத்துகிட்டு மின் வாரியத்திலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையுமே வாங்கி இல்லை என்ன ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த மரத்துக்கு இடையெல்லாம் வந்து அந்த லைனை கொண்டு போதீங்க, சுற்றி 2-3 கிலோமீட்டர் ஆனாலும் பரவாயில்ல, அந்த மரத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வந்து அந்த மின்கம்பம் அந்த லைனை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மின்சாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மரத்தையுமே காவல் காத்திருக்காங்க நீதிமன்றம். ஒரு சின்ன போஸ்டல் கார்டு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பினாலும் சொல்லி அந்த வரலாறுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 விஷயத்தையுமே சொல்கிறாங்க. திருமூர்த்தி அணையையொட்டி செல்லும் கால்வாய்க்கு பக்கத்தில் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டத்தில் வளர்ந்த 1000 மரங்களை வெட்டப்போவதை தடுக்க வேண்டுமென்ற சதீஷ் என்ற சட்டக்கல்லூரி மாணவர் புகார் ஒன்று அனுப்பினார். வனத்துறையிடம் அதற்கு கேட்டதில் 1000 மரங்களை ரூபாய் 3.68 லட்சம் ஒப்பந்தம் கூறிய இருவரிடம் வெட்டிக்கொள்ள அனுமதி அளித்திருப்பது தெரிய வந்தது. மரம் வெட்ட தடை விதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் சதீஷ் அப்படின்றவர் வந்து 1000 மரத்தை வெட்ட போகிறாங்க இங்கே உள்ளதுன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி போட்டாராம். அதை வந்து விசாரிச்சாங்க வனத்துறையிட்ட. ஆமாம், நாங்கள் வந்து ஒரு 3.68 லட்சம் வந்து வாங்கிட்டு ஒப்பந்தக்காரர்கிட்ட வந்து 1000 மரத்தை வந்து வெட்ட சொல்லிட்டோன்னு சொல்லி அந்த வனத்துறை வந்து சொன்னாங்களா. உடனே வந்து வனத்துறைக்கு வந்து ஒரு தீர்வு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து மரங்கள்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சதீஷ் அப்படின்றவர் வந்து சட்டக்கல்லூரி மாணவர் வந்து ஒரு லெட்டர் எழுதி போட்டனால நடந்திருக்கு அப்படின்றதுமே சொல்கிறாங்க. கோவை கரூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையை 4 வழி பாதையாக மாற்ற தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டது. அதற்கான ஒப்பந்தம் சேலம் தனியார் நிறுவனம் ஒன்றிடம் அளிக்கப்பட்டது. நெடுஞ்சாலை ஒப்பந்தக்காரர்களுக்கும் நெடிந்து வளர்ந்த மரங்களுக்கும் என்ன பிணக்கு என்று நமக்கு தெரியாது. ஒப்பந்தம் கிடைத்தவுடன் முதலில் வீழ்த்தப்படுவது நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள நிழல் தரும் மரங்கள் தான். அசோக மன்னர் சாலை அமைத்தார், அதன் அருகில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் என்றுதான் நாம் படித்திருக்கிறோம். தற்போது வரலாறு எழுதினால் சாலைகளை விரிவுபடுத்தினார்கள், அருகே இருந்த மரங்களை எல்லாம் வெட்டி தள்ளினார்கள் என்றுதான் எழுத வேண்டும். கரூர் நெடுஞ்சாலை விரிவாக்கத்தின் போது ஆயிரக்கணக்கில் மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க கிராம விவசாயிகள் சார்பாக பொய்ச்சலூர் நடராசன் என்பவர் 2006ஆம் ஆண்டு புகார் அனுப்பினார். 1.5 மீட்டர் சாலை விரிவாக்கத்துக்கு 1000 மரங்களை வெட்டுவதா என்ற கேள்வியை எழுப்பினார். 3 நிபுணர்கள் கொண்டு சிறப்பு குழு ஒன்றை அமைத்து அதிக மரங்களை வெட்டாமல் சாலை விரிவாக்கம் செய்வது எப்படி என்றும் முடிந்தால் சாலையின் ஒழுங்கை மாற்ற முடியுமா என்று பரிசீலித்து அறிக்கை கொடுக்கும்படியும் உத்தரவிட்டது. கிடைத்த அறிக்கையின் பேரில் உத்தரவிட்டதில் 100கணக்கான மரங்கள் வெட்டப்படுவது தடுக்கப்படும் சொல்லிட்டு இங்கேயுமே வந்து அந்த நடராசன் அப்படின்றவர் வந்து கிராம விவசாயிகள் சார்பாக வந்து நடராசன் அப்படின்றவர் வந்து ஒரு லெட்டர் வந்து போட்டிருக்காரு. அவர் அந்த இவ்வளோ மரங்கள் நீங்கள் வெட்டணுமான்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு இந்த மரங்கள் இவ்வளோ மரங்கள் நீங்கள் வெட்டணுமான்னு யோசிச்சுக்கோங்க, இல்லைனா வந்து வேறு மாதிரி விரிவாக்கம் பண்ண முடியுமா மரங்கள் வெட்டாமல் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து அந்த சாலை விரிவாக்கத்தை உள்ள குழுட்ட வந்து சொல்லிட்டு அதுலேருந்து நிறைய மரங்களை காப்பாற்றுறாங்க நீதிமன்றம். அதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு போஸ்டல் கார்டு மூலியமாகவுமே வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வந்து நீதிமன்றத்தில் அணுகி அதுக்கு வந்து ஒரு தீர்வு வாங்கலான்றது தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. மீண்டும் ஒரு ஆலமர கதை. ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட நெடுஞ்சாலை ஓரத்தில் சில மரங்கள் போக்குவரத்துக்கு இடையூறு என்று கூறி வெட்டப்படுவதாக செய்தம்பால் அறக்கட்டளை இயக்குனர் டாக்டர் பாபு அப்துல்லா என்பவர் புகார் அளித்தார் 2008ஆம் ஆண்டு. அதனால் 200 வருட ஆலமரம் ஒன்று உயிர் பிழைத்தது. பேருந்து நிலையம் அருகில் உள்ள பழைய ஆலமரத்தை நகராட்சிக்கு ரூபாய் 900க்கு விற்றுவிட்டதாக கூறப்பட்டது. நெடுஞ்சாலையில் உள்ள மரத்தை நகராட்சியோ வருவாய்த்துறையினரோ வெட்டக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டது. மரங்களை மறந்த அதிகாரிகளை சட்டத்தின் மூலம் தடுத்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் வந்து நிறைய கடிதம் போட்டு நிறைய மரங்களை காப்பாற்றிருக்காங்க. அந்த கடிதங்களை வந்து உச்சநீதிமன்றம் எடுத்துக்கிட்டு அதையுமே வந்து அதில் உள்ள இந்த மாதிரி வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இவங்க எழுதி போட்ட கடிதத்தெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு ஓகே இயற்கையை பாதுகாக்கணும், மரங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய ஒரு கேஸாக வந்து எடுத்து அங்கே வந்து நிறைய பேர் அந்த யாரெல்லாம் வந்து மரம் வெட்ட போகிறாங்களோ அல்ல சாலை விரிவாக்கத்துக்காக யாரெல்லாம் வந்து அந்த மரங்கள்லாம் வெட்டுறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டு இதெல்லாம் வெட்டாமல் என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி வந்து நிறைய மரங்களை வந்து வெட்டாமல் தடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பகுதியில் சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க வந்தது. அடுத்து இது வந்து கரணம் தப்பிய மரணம் வாக்குமூலம் சொல்லிட்டு அடுத்த ஒரு வழக்கு இருக்குது. நம்ம அடுத்த
வீடியோவில் பார்ப்போம். பட் இதில் வந்து மரத்துக்கே நீதி கிடைச்சிருக்கு அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, மரத்துக்கே வந்து ஒரு போஸ்டல் கார்டு மூலியமாக வந்து உச்சநீதிமன்றம் சில சமூக அமைப்பையோ இல்லை வந்து சில நீதிபதி மூலியமாகவோ இல்லை சில அட்வொகேட்டை வச்சோ வந்து ஒரு தீர்வு கொடுத்துருக்காங்க. அப்படின்றக்கப்ப உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனாலும் நீங்கள் தாராளமாக வந்து நீதிமன்றத்தை அணுகலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்றதான் வந்து இந்த ஒரு பகுதி சொல்லுது. இந்த புத்தகமே அதை தான் சொல்லுது. சட்டத்தால் யுத்தம் செய், நீதிபதி கே. சந்துரு அவர்கள் எழுதியது. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வாங்கி படிங்க. இது வந்து விகடன் புக்ஸ், அதில் போனால் வந்து அதில் நீங்கள் புக் பண்ணலாம். விகடன் பப்ளிகேஷன் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 166 பக்கம் நினைக்கிறேன். 166 பக்கம், ஒரு 240 ரூபா இந்த புக்கு. நீங்கள் விகடன் புக்ஸ் அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டிங்கன்னா அவங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகும், அதுலேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகம் வாங்கி படிங்க. இந்த புத்தகம் படிக்கிறது எதுக்குன்னா, மறுபடியும் சொல்கிறது, நீதிமன்றத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரும். நீதிபதிகள் அந்த அட்வொகேட்ஸ் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும். கண்டிப்பாக வந்து நியாயத்தை புகழ் நிற்பாங்க. நம்மளாம் வந்து வன்முறை கையில் எடுத்துட வேணாம், நம்பிக்கை இழந்துட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை நீதிமன்றத்து மேலே ஏற்படுத்துறது தான் இந்த ஒரு புக்கு. நன்றி.